கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, சொர்க்கவாசிகள் என்று நற்செய்தி சொல்லப்பட்ட 10 நபித்தோழர்கள் என்ற தொடரில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறையும் நம்ம பார்த்து முடித்து விட்டோம். இது போக இன்னும் 8 பேருடைய வரலாறை நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. பொதுவாக இப்படி இந்த வரலாறை வரிசைப்படுத்துபவர்கள் அபூபக்கர் உமர் என்று வந்த பிறகு உஸ்மான் அலி என்ற இருவரைத்தான் எடுத்துக்கொள்வார்கள். அதற்கு பிறகுதான் மற்ற 6 பேரையும் குறிப்பிடுவார்கள். அந்த இருவரை விட மற்றவர்களைத்தான் நம்ம முன்னுரிமை கொடுத்து எடுக்க வேண்டி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் உஸ்மான் அலி 2 பேரும் சொர்க்கவாசிகள் என்று நற்செய்தி சொல்லப்பட்டு இருந்தாலும் அவங்களுடைய ஆட்சியில் உமர் அவர்களும் அபூபக்கரும் கட்டி காத்த பல விஷயங்கள் நாசமாக்கப்பட்டு விட்டது. அதெல்லாம் உங்களுக்கு அவங்க வரலாறு சொல்லும்போது தெரியும். அந்த வரலாறில் நுழைஞ்சோன்னு சொன்னாலே முஸ்லீம்களுக்கு மத்தியில் வெட்டி கொண்டார்கள், குத்தி கொண்டார்கள்ங்கிறது தான் வரலாறாக இருக்கும். அபூபக்கர் அவர்கள் பெரிய பெரிய சாம்ராஜ்யங்களெல்லாம் வெற்றி கொள்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மாதிரி பல சாம்ராஜ்யங்களை வெற்றி கொண்டு மாபெரும் இஸ்லாமிய ஒரு அரசை உண்டாக்குறாங்க. அதுக்கு பிந்தி வந்த ஆட்சியாளர்களுடைய ஆட்சியில் என்ன நடக்குதுன்னு கேட்டால், முஸ்லீம்களுக்குள்ளேயே யாருக்கு பதவி யாருக்கு அப்படிங்கிற சண்டை, கொள்கை குழப்பங்கள், ஒவ்வொரு ஆட்சியாளருக்கும் ஆதரவாக எதிராக பொய்யான ஹதீஸ்களை இட்டுக்கட்டி ஆள் சேர்க்குதல், இப்படி பலவிதமான விஷயங்கள் இருந்தது. இந்த முஸ்லீம்களுக்குள்ளே சண்டை வராமல் உமர் அவர்களும் என்ன செய்கிறாங்க, கொல்லப்படும் போது என்னை ஒரு முஸ்லீம் கொல்லலை அப்படின்னு அதில் மகிழ்ச்சி அடைகிறார். கொல்லப்படும் போது கூட அவருக்கு திருப்தி என்னன்னு கேட்டால், என்னை ஒரு முஸ்லீம் கொல்லவில்லை என்றால் முஸ்லீமுடைய அதிருப்தியை பெறுகிற வகையில் அவருடைய நடவடிக்கை இருக்கலை, எல்லாருடைய திருப்தியை பெறுகிற வகையில் இருந்தது. அந்த மாதிரி பார்க்கும் பொழுது அதுக்கு பிந்தி வந்த ஆட்சியாளர்னால் முஸ்லீம்களாலே கொல்லப்படுறாங்க. முஸ்லீம்களுடைய ஆட்சியாளர்கள் முஸ்லீம்களாலே கொல்லப்படுறாங்க. பலவிதமான ஷியாக்கள் என்றும் ஹாரிஜியாக்கள் என்றெல்லாம் குழுக்கள் உண்டானது அந்த உஸ்மான் அலி அவர்களுடைய காலத்தில் தான். அவங்க ஆட்சியில் மதீனாவுடைய அந்த அதிகாரம் கூட அவங்க கையில் இல்லை. அதனால தான் உஸ்மான் அலி இல்லாமல் மதீனாவில் வச்சு கொல்லப்படுறாங்க. ஜனாதிபதி தலைநகரத்தில் வைத்து கொல்லப்படுகிறார் என்று சொன்னால் திடீர் கொல்லப்படுறதில்லை. பல நாள் அவரை முற்றுகையிட்டு வீட்டுக்குள்ளே அடைத்து வைத்திருந்து அப்புறமேல் கொள்கிறாங்க. அவருக்கு தட்டி கேட்க 10 பேர் சப்போர்ட் இல்லாத அளவுக்கு இப்படி மக்கள் செல்வாக்கு எல்லாம் இழந்த ஒரு ஆட்சியாகத்தான் அவங்களுடைய தலைநகரம் அதுக்கு பிறகு மதீனாவில் இருக்கவில்லை. மதீனா விட்டு ஓடி போய் கூஃபாவுலையும் அங்கே இங்கேயும் தலைநகர் அமைத்து கொண்ட ஒரு நிலைமையெல்லாம் பார்க்குறோம். இவங்க செஞ்ச மாதிரியே அவங்க ஆட்சியை கொண்டு போயிருந்தாங்கன்னு சொன்னால் உலகமே இஸ்லாமயமாக ஆகியிருக்கும். உலகமெல்லாம் எதிர்பார்த்தது இந்த 2 பேருடைய புரட்சி படையெடுப்பின் காரணமாக ஒவ்வொரு பகுதியிலும் அவங்க செய்த சீர்திருத்தத்தை பார்த்துவிட்டு எங்கள் பகுதிக்கு வாங்க என்று சொல்லி ஒவ்வொரு சின்ன சின்ன நாடுகளெல்லாம் அவங்கள அழைப்பு கொடுக்குற அளவுக்கு இஸ்லாத்தை நோக்கி வளர்ச்சி இருந்து கொண்டே இருந்தது. அதை அவங்க கண்டினியூவாக அதற்கேற்ற ஏற்பாடுகளும் இருந்தது. உமர் செஞ்சு வச்சு அதே பாதையில் போனாலே போதும், எங்கேயோ போயிடும். ஆனால் அதை பற்றி நிர்வாகம்னா என்னென்னு தெரியாத அளவுக்கு தான் அவங்க 2 பேரும் ஆட்சி பண்ணாங்க என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதை இப்படி மொட்டையாக சொன்னால் சரி வராது. அதனுடைய மொழி விவரங்களோடு சொல்ல வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அவங்க 2 பேர் வரலாறை சொல்லும் பொழுது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அந்த வரலாறு முழுக்க என்னவாக இருக்கும்னா ஒரே கொலையாக தான் இருக்கும். அந்த வரலாறு பூரா போர் தான், சஹாபாக்களுக்குள்ள போர், அவங்களுக்குள்ள போர், அவங்கள அடிச்சுட்டாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் இந்த 2 பெரியார்களுடைய வரலாறுகளில் வராது. அபூபக்கர் உமருடைய வரலாறுல அது வராது. அந்த 2ஓடு இதை கம்பேர் பண்ணி கொண்டாந்து நிப்பாட்டி விட்டாங்க. கம்பேரே பண்ண முடியாது. அபூபக்கர் உமருடைய ஆட்சியில் இவங்க இருந்தாங்க கலீஃபாவா, அவ்வளவுதான். ஆனால் அந்த ஆட்சியோடு இவங்களை கம்பேர் பண்ண இயலுமான்னு கேட்டால் பாஸ் மார்க் கூட கொடுக்க இயலாது. இதை விட நல்லா வேறு ஒரு ஆள் இருந்தால் யாராக இருந்தாலும் இதை விட இதை நல்லா கையாள முடியும். பிரச்சனைகளை கையாள தெரியாமல் போட்டி குழுக்கள் உருவாக்குவதை மோப்பம் முடிக்க முடியாமல் எதுலேயுமே ஒரு கவனமற்ற ஒரு ஆட்சியாளர்களாக இருந்திருக்கிறாங்க. அது போக முக்கியமாக நாம் இதில் கவனத்தில் கொள்ள வேண்டிய என்னென்னு கேட்டால், அந்த சொர்க்கவாசிகள் நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள் அந்த 6 பேரை அந்த சூரா கமிட்டின்னு உமர் நியமிக்கிறாங்கல்ல, அந்த 6 பேர்லையுமே மீதி 4 பேரும் பதவி வேணாங்கிறதுல நின்றாங்க. அவங்களும் களத்தில் நின்று எங்களுக்கு வேணும்னு சொல்லலை.
அவங்க நினச்சிருந்தா எங்களையும் களத்தில் சேர்த்துக்கிறங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கலாம். சொன்னாங்கன்னா போட்டி அடிப்படையில் அந்த தேர்வு நடந்திருக்கு. அவங்க அசால்ட்டாக இதான எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் பதவி வேணும்னு நின்றவர்களை விட வேண்டாம் என்று நின்றவர்கள் ஒருபடி மேலானவர்கள் வரிசைப்படுத்துவதாக இருந்தால் இந்த 6 பேருக்கு அப்புறம்தான் உஸ்மான் அலியை வைக்கணும். ஏன்னா அவங்க 2 பேரும் ஆசைப்படுறாங்க. யாராவது ஒதுங்கிருங்கன்னு சொல்லும்போது கூட 2 பேரும் நான் ஒதுங்குறேன்னு சொல்லணும், வற்புறுத்தி ஒரு ஆள்கிட்ட திணிக்கணும். அப்படி வந்துருந்துச்சுன்னு சொன்னால் நல்ல நிலைமையாக இருந்திருக்கும். அந்த ரசூல்லா மூத்தா போகிற நேரத்துலையும் பதவிக்கு ஆசைப்பட்டாங்க, கிடைக்கலன்ற நான் பையத் செய்ய மாட்டேன்னு இருந்தாங்க. இப்படி ஆரம்பத்தில் இருந்து அந்த பதவிங்கிறதுல இருந்தவங்களுக்கு பதவி ஆசை இல்லாத இந்த நன்மக்களுக்கு வித்தியாசம் இருக்குது. ஆனால் அவங்களும் சொர்க்கவாசிகள் தான், நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள் தான். அவங்களுடைய தவறுகளை எல்லாம் மன்னிப்பான். தவறு தான், அந்த தவறுகளை எல்லாம் மன்னிப்பான் என்று அவங்கள உயர்வாக மதிப்போம் அந்த வகையில். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் சொல்லிட்டாங்க இந்த சொர்க்கவாசிகள்னு. அதனால் இப்போ என்ன எடுக்க போகிறோம்னு கேட்டால் உஸ்மான் அலி வரலாறு கடைசியாக எடுத்துக்கொண்டு மீதி உள்ளவங்களுடைய வரலாறை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கொள்ள வேண்டிய என்னென்னு கேட்டால் நம்ம அபு உபைதா அவங்களுடைய வரலாறை தான் ஃபஸ்ட்டு நம்ம கொண்டு வரணும். ஏன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் இந்த வரிசையில் தான் மக்கள் மதிக்கப்பட்டாங்க. அபூபக்கர், உமர், அப்புறம் அபு உபைதா. அபூபக்கர் முதலிடம், 2வது உமர், அடுத்த இடம் என்னது அபு உபைதாங்கிற வகையில் தான் மதிக்கப்பட்டார்கள். அதனால தான் அந்த ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அபூபக்கர் அவர்கள் அந்த மக்களுக்கு சாதுபுனு உபாதா எனக்கு தான் ஆட்சின்னு அன்சாரிகளை கூட்டி வச்சு என்ன செய்வார், ஒரு மசூரா நடத்தும்போது அங்கே போய் பேசுவாங்கல்ல, பேசும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நீங்கள் ஆசைப்படாதீங்க, தகுதியானவங்க இருக்கிறாங்க, இந்த உமர் இருக்கிறாரு, இந்த அபு உபைதா இருக்கிறாரு, இவங்களுக்கு நீங்கள் பையத்து செய்யுங்கன்னு சொல்லுவார் அபூபக்கர் தான் அந்த பதவியை விரும்பாமல் உமர், அபு உபைதா 2 பேரில் ஒரு ஆளை தேர்ந்தெடுங்க என்று சொல்வதாக இருந்தால், அப்போ எந்த இடத்தில் அவர் இருந்திருக்காரு, உமருக்கு அடுத்தபடியாக அல்லது சமமாக, உமருக்கு அடுத்து என்று வைத்துக்கொள்ளலாம் அல்லது சமமாக என்று வைத்துக்கொள்ளலாம். அந்த மாதிரி அபூபக்கர் அவர்களாலும் கருதப்பட்டு இருக்கிறாங்க. அதனால் ஆயிஷா நாயகி அவங்களுக்கு சொல்கிறாங்க, ரசூல்லா யாரை ஹலீஃபா வாக்கி இருப்பாங்க, ஹலீஃபா நியமிக்காமல் போயிட்டாங்க, மக்களாக அபூபக்கரை தேர்ந்தெடுத்துட்டாங்க, அவங்க நியமித்து இருந்தால் யாரை நியமிச்சிருப்பாங்க அப்படின்னு ஆயிஷா நாயகிட்ட கேட்குறாங்க. நியமிச்சிருந்தாலும் அபூபக்கரை தான் நியமிச்சிருப்பாங்க, அடுத்து யாரை நியமிச்சிருப்பாங்க, அடுத்து உமரை தான் நியமிச்சிருப்பாங்க, அடுத்து யாரை நியமிச்சிருப்பாங்க, அபு உபைதாவை நியமிச்சிருப்பாங்க இப்படின்னு அவங்க சொல்கிறாங்கண்டா எந்த அர்த்தத்தில் சொல்கிறாங்கன்னு கேட்டால், ரசூல்லாவோட பிணை இந்த வாழ்க்கையை நடத்தினவங்க, அவங்க ரசூல்லாவுடைய எண்ண ஓட்டம், ரசூல்லா எப்படி அவரை மதித்தாங்க, அவர் கொடுத்த அந்தஸ்து என்ன, அதையெல்லாம் பார்த்து கணிச்சு தான் என்ன செய்கிறாங்க, ரசூல்லாவுடைய எண்ண ஓட்டத்தை தான் சொல்கிறாங்க. யாரை நியமித்திருப்பார்கள்னு சொல்லி ஒரு மனைவிக்கு சொல்ல முடியும். கணவன் மனைவியாக இருக்கும் பொழுது இந்த கணவருடைய எண்ணப்போக்கு, தனிப்பட்டு பேசக்கூடிய விஷயங்களை வச்சு ரசூல்லா இந்த அடிப்படையில் தான் வச்சுருந்தாங்க, வரிசைப்படுத்தி வச்சுருந்தாங்கன்ட்டு ஆயிஷா நாயகி அவங்களும் சொல்கிறாங்க. அதனால் அபு உபைதா அவர்கள் நம்ம அபூபக்கர் உமருக்கு அடுத்த நிலையில் ஒருவரை பார்ப்பதாக இருந்தால் அபு உபைதா அல் ஜர்ராஹ் என்கிற ஒரு சஹாபியை தான் பார்க்கணும். இவருடைய பேர் அபு உபைதா கிடையாது, உபைதாங்கிற ஒரு மகளுக்கு தகப்பனார். அபு உபைதான்னா உபைதாவின் தகப்பனார்னு அர்த்தம், பேர் அது அல்ல. இவருடைய பேர் ஆமீர். ஆமீருங்கிறது ரொம்ப கம்மியான ஆட்களுக்கு தான் தெரியும். அபு உபைதாங்கிற பேரில் அறியப்பட்டார். கொஞ்சம் வரலாற்று ஆய்வாளர்கள் மட்டும்தான் அவருடைய பேரை ஆமீர் என்று அறிவார்கள். பொதுவாக ஒரு பேர் என்னென்னா அபூபக்கர் மாதிரி தான், அபூபக்கருடைய பேர் யாருக்கும் தெரியாதுல்ல, அந்த மாதிரி இவருடைய பேரை என்ன ஆயிடுச்சுன்னா அபு உபைதா என்கிற பேரில் அறிமுகமாயிட்டார். இவருடைய தகப்பனார் பேர் அப்துல்லா. இவருடைய பேர் ஆமீர், தகப்பனார் பேர் அப்துல்லா. இவங்களுடைய தாயாருடைய பேர் உம்மு கனம். உம்மு கனம்ங்கிறது அவங்க தாயாருடைய பேர். இவருக்கு பிள்ளைகள் பற்றி குறிப்புகள் கிடைக்கல. 2 பிள்ளைகள் யஸீது, உமைர் என்று 2 பிள்ளைகள் சொல்கிறாங்களே தவிர அவங்களுக்கு வரலாறு ஒன்றும் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாத்தை தழுவிய ஆண்களுக்கான 45 நாள் பயிற்சி வகுப்பு சகோதரர் பிகேவின் மேற்பார்வையில் NTF தலைமையகத்தில் நடத்தப்படுகிறது. இப்பயிற்சியில் இஸ்லாத்தை நன்றாக புரிந்திடவும் தொழுகை, நோன்பு போன்ற கடமைகளை நிறைவேற்றவும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பயிற்சி நேரத்தில் உணவும் தங்குமிடமும் நூல்களும் இலவசமாக அளிக்கப்படுகிறது. அஃபிடவிட், கெஜெட்டில் பெயர் மாற்றுதல், சுன்னத் செய்தல் உள்ளிட்டவைகளை முற்றிலும் இலவசமாக செய்து கொடுக்கிறோம். இந்த வகைக்கு உங்கள் ஜகாத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கீழ்கண்ட அக்கவுண்ட் மூலமாகவோ
QR கோடு மூலமாகவோ அல்லது UPI ஐடி மூலமாகவோ நன்கொடைகளை அனுப்பலாம். உங்கள் சதக்கா மற்றும் நன்கொடைகளை அனுப்ப வேண்டிய அக்கவுண்ட் விவரம் தௌஹீத் ஃபெடரேஷன் அக்கவுண்ட் நம்பர் 3772833567, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்னை மெயின் பிரான்ச், IFC கோட் CBIN 0280876. சின்ன பிள்ளைய போயிட்டாங்களா, அது என்ன அது பிரமுகர்களாக இருக்கலையா என்னன்னு தெரியலை, அதோடு அவங்க முடிஞ்சிருது. அவங்களுடைய மனைவி பேர் வந்து ஹிந்து பின்த் ஜாபிருங்கிறது அவங்களுடைய பேர். இதில் வந்து அவங்களுடைய அபூ உபைதாவுடைய தாயார் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. தகப்பனார் வந்து ஏற்றுக்கிறல. இவர் வந்து ஆரம்ப கால முஸ்லீம்களில் ஒரு ஆள். அபூ உபைதா என்பவர் வந்து ஒரே நேரத்தில் போய் சில பேர் இஸ்லாத்தை தழுவுவாங்க. எப்போன்னு கேட்டால் அந்த அர்க்கமுடைய வீட்டில் ரகசியமாக செயல்பட முடிவு எடுப்பாங்கல்ல, அதுக்கு முன்னாடி ரகசியமாக செயல்படுற முடிவு எப்போ எடுப்பாங்கன்னு கேட்டால் எதிர்ப்பு வந்த பிறகு தான் எடுப்பாங்க. எதிர்ப்பு வர முந்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலர்கிட்ட மட்டும் இப்படி சொல்லிகிட்டு இருப்பாங்கள்ல, ஒரு 7-8 பேராக இருந்தாங்கல்ல, அந்த நேரத்தில் வந்து ஒரு செட்டாக வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. உஸ்மான் இப்னு மலூன்கிற ஒரு சஹாபி, உபைதா பின் ஹாரிஸ்ங்கிற சஹாபி, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்கிற ஒரு சஹாபி, அபு சலமாங்கிற சஹாபி, இவங்க எல்லாருமே ஒரே நேரத்தில் அபூபக்கர் அவர்களால் அந்த தாவா செஞ்சு அழைத்து வரப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு ஆள் யார்? இந்த அபூ உபைதா. தூக்க காலத்து முஸ்லீம்னாலேயே நிறைய அடி உதைகளுக்கு ஆளாயிருப்பாங்க. ஒரு 6-7 பேர் இருக்கிற காலத்தில் யாரெல்லாம் வந்துட்டாங்களோ அவங்களெலாம் லேசாவெலாம் இஸ்லாத்தை கடைப்பிடிக்க முடியாது. அவங்க எல்லாரும் பட்ட கஷ்டத்தை எல்லாம் கடுமையான கஷ்டங்களை வந்து அனுபவித்திருப்பார்கள். இவர் அபூ உபைதா அவர்கள் வந்து 2 ஹிஜ்ரத்து செஞ்சவர். அபூ உபைதா அங்கே இருக்கும் பொழுது மக்காவில் கடுமையான துன்பங்களுக்கு ஆளாகி அபிசீனியாவுக்கு போனாங்கள்ல, அபிசீனியாவுக்கு போக அனுமதி கொடுத்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நாடு சரியில்லை, அபிசீனியாவில் ஒரு நல்ல மன்னர் இருக்கிறாரு, அவர் இந்த எல்லாரையும் நியாயம் பேசக்கூடியவராக இருப்பார், அதனால் நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு அடைக்கலம் தருவார், அவர்கிட்ட சொல்லுங்கள், எடுத்து சொல்லி நாங்கள் இந்த மாதிரி ஒரு கொள்கையில் இருக்கிறோம், எங்களுக்கு எங்கள் நாட்டில் வசிக்க முடியலை, உங்கள் நாட்டில் வசிக்கிறதுக்கு ஒரு அடைக்கலம் தாங்கன்னு கேளுங்கன்னு சொல்லி அப்படி அபிசீனியாவுக்கு அனுப்புனாங்கள்ல. அப்படி அனுப்புனது வந்து விருப்பம்தான் விட்டுருந்தாங்க, கட்டாயப்படுத்தலை. கண்டிப்பாக எல்லோரும் அபிசீனியாவுக்கு போகணும்னு ரசூலுல்லாஹ் சொல்லலை. அது யாருக்கு தாங்க முடியலையோ அவங்களாம் நினைஞ்சிருங்க, நீங்கள் அபிசீனியாவுக்கு முதல்ல போங்க என்று சொன்னார்கள். அந்த மாதிரி அபூ உபைதா அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு போனாங்க. போன பிறகு மதீனாவில் எழுச்சி வந்தவுடனே மதீனாவுக்கு ஒருக்கா ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்க. அப்போ 2 ஹிஜ்ரத்து செஞ்சவரில் இவர் ஒரு ஆளாக இருக்கிறார். இவரையும் வந்து மதீனாவிலேருந்து ஒருத்தர், மக்காவிலேருந்து ஒருத்தர் மதீனாவுக்கு வந்தால் இன்னொருவரோட சேர்த்து சகோதரர் ஆக்குவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மாதிரி இவரை வந்து சாது இப்னு முஆத் அவர்களையும் இவரையும் சகோதரர் ஆக்குனாங்க அப்படின்னு சொல்லி இப்னு ஹஜர் போன்ற அறிஞர்கள் வந்து சொல்கிறாங்க. இவர் மதீனாவுக்கு போனவுடனே மதீனாவில் வந்து அன்சாரிகளுக்கு பெரிய தலைவராக இருந்தார்ல சாது இப்னு முஆதுங்கிறவர், இவருக்காக அந்த அரசெல்லாம் சிலிர்த்து போச்சுன்னு சொல்லி இவர் இறந்துருவார் ஹைபர் போரில். அந்த மாதிரி ஹந்தக்கு போரில் அந்த மாதிரி அவர் இறந்த நேரத்தில் வந்து அவர் ரசூலுல்லாஹ் அவருக்காக பள்ளிவாசலில் ஒரு குடிசையை போட்டு பள்ளிவாசல் டெய்லி போய் பார்த்துட்டு வருவாங்க. காயப்பட்டிருந்தார். அவரோட இவரை சகோதரர் ஆக்கினாங்க அபூ உபைதாவேண்டு இப்னு ஹஜர் போன்றவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அதை விட ஆதாரபூர்வமான ஹதீஸில் எப்படி வருதுன்னு கேட்டால் சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஆஹா பைன் அபி உபைதத் இப்னுல் ஜர்ராஹ் வ பைன் அபி தல்ஹா, அபூ தல்ஹாவுக்கும் அபூ உபைதாவையும் ரசூலுல்லாஹ் சகோதரர் ஆக்கினார்கள். ரசூலுல்லாஹ் அங்கேருந்து வந்தவங்களை அபூ தல்ஹான்னு ஒருத்தர் யாருன்னா அனசுடைய தாயாருடைய கணவர், வளர்ப்பு தந்தைன்னு வைங்களேன். அந்த அபூ தல்ஹாவுக்கும் இவங்களுக்கும் என்ன செய்கிறாங்க, இவரையும் ஒன்றா ஜாயிண்ட். அபூ தல்ஹா கொஞ்சம் வசதியான ஒரு ஆள், அவருக்கும் இந்த அபூ உபைதாவையும் சகோதரராக ஆக்கி விட்றாங்க. அதே மாதிரி வந்து இந்த அபூ உபைதா இவருக்கு வந்து வரலாறு குறைவாக தான் கிடைக்கும். யாருக்கு வரலாறு ஜாஸ்தியாக கிடைக்கும் என்றால் நீண்ட காலம் வாழ்பவர்களுக்கு வரலாறு இருக்கும், நிறைய வரலாறு இருக்கும். இவர் நீண்ட காலம் வாழல. உமர் ரலியல்லாஹுடைய அந்த ஆட்சி காலத்தில் ஹிஜ்ரி 23 அவர் இணைஞ்சிடுறாருன்னு கேட்டால் அந்த காலராவில் வந்து இறந்துடுறாரு. அதனால் அந்த 23 வருஷத்துடைய வரலாறு தான் அந்த முதல்ல அந்த 23 வருஷம்தான் அவருக்கு வரலாறு கிடைக்கும். அதுக்கு பிந்தி வாழ்ந்தவர்கள் மூலமாகத்தான் என்னென்ன செஞ்சாங்க, என்ன சாதித்தாங்க அப்படிங்கிற கொஞ்சம் வரலாறு தான் அபூ உபைதாவுக்கு கிடைக்கும். அப்போ இவர் வந்து உமர் ரலியல்லாஹு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு நாள் மக்கள்லாம் கூப்பிட்டு சொல்லுவாங்க, தமன்னவு, எல்லாரும் ஆசைப்படுங்க,
எது மொட்டையா ஆசைப்படுங்கள் அப்படிம்பாங்க. அப்போ எல்லோரும் ஆசைப்படத்தானே செய்வோம். இது என்ன சொல்கிறீங்க வளங்கலையான்னு மக்கள் கேட்கும் பொழுது அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு வீட்டில் அந்த அபூ உபைதா மாதிரியான மனிதர்கள் நிறைந்து காணப்படணும்னு ஆசைப்படுங்க. ஒவ்வொரு வீட்டில் என்ன செய்யணும், இந்த அபூ உபைதா மாதிரி ஆட்கள் வந்து நிறைஞ்சிருக்க வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்படுங்க அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அபூ உபைதாவை பற்றி சிலாகித்து சொல்கிறாங்க. எல்லோரும் ஆசைப்படுங்க, எல்லோரும் அபூ உபைதா மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக இந்த அபூ உபைதா அவர்கள் வந்து எல்லா போர்களையும் கலந்து கொண்டார். பத்ரில், உஹதில், அனைத்து போர்களையும் கலந்து கொண்டார். அந்த மாதிரி போரில் வந்து அவரை பற்றி உள்ள ஒரு தப்பான ஒரு செய்தி சொல்லுவாங்க. அது ஹாக்கிமில் வருது. அவருடைய தகப்பனாரே போரில் கொண்டுட்டார். அவர் தகப்பனார் வந்து துவக்கத்தில் இஸ்லாத்துக்கு முந்தியே மூத்தாயிட்டார். அவர் நபிகள் நாயகம் இஸ்லாத்தை சொல்கிறதுக்கு முன்னாடியே அவர் மரணித்த ஒரு ஆள். அவர் வந்து இப்போ எதிர் தரப்பில் வந்தார் அப்படின்னு சொல்லி போருக்கு வந்தாங்கன்னு சொல்லி அப்துல்லா இப்னு சௌதப் என்பவர் அறிவிக்கிற செய்தியை வந்து ஹாக்கிமில் இருக்கிறது. இவர் வந்து உமர் ரலியல்லாஹு ஒரு 150 வருஷத்துக்கு ரொம்ப பிந்தினவர். இவர் வந்து அந்த அபூ உபைதாவுடைய சம்பவத்தையெல்லாம் சொல்ல முடியாது. பத்ர் நடக்கிற காலத்தில் உள்ளவர் கிடையாது. ரொம்ப பிந்தி உள்ள ஒரு ஆள் வந்து சொல்கிறாங்க. அப்படி இப்போ இவர் தகப்பனாரை கொன்றாருங்கிற ஒரு போர்க்களத்தில் வந்தாலும் போர்ண்டா செய்யத்தான் செய்வாங்க. வரலாறு உண்மையாக இருக்கணும்ல. அதனால் அது உண்மைன்னு பார்த்தோம்னா அப்போ அந்த செய்தி மட்டும் தவறாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஆட்சிக்கு மதீனாவுக்கு வந்தவுடனே அவங்களுக்கு இந்த பஹ்ரைன்கிற பகுதியை வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டால், அவங்க அந்த பஹ்ரைனில் வந்து ஆட்சியை நம்ம எடுத்துக்கொள்ளாமல் பஹ்ரைனில் உள்ள ஆட்சியாளர்கள்ட்ட ஆட்சியை ஒப்படைச்சிட்டு அவங்கள்ட்ட ஜிஸியா மட்டும் வாங்கிக்கிறதுன்னு முடிவெடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த பஹ்ரைனை வந்து கைப்பற்றிட்டு அந்த பஹ்ரைனை வந்து நம்மளுடைய நிர்வாகத்தில் கொண்டு வரல. என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், நீங்களே நிர்வாகம் பண்ணிக்கிறங்க, ஜிஸியாங்கிற வரி இருக்கிற இராணுவத்து உங்களுக்கு பாதுகாப்புக்காக வேண்டி உங்கள்கிட்ட ஜக்காத்து நாங்கள் வசூலிக்க முடியாது, நீங்கள் முஸ்லீமாக இல்லாட்டி உங்கள்கிட்ட ஜக்காத்து கேட்க முடியாது, அதனால் நீங்கள் என்ன செய்யணுன்னு கேட்டால், நீங்கள் முஸ்லீமாக இல்லாட்டி இருந்துட்டு போங்க, ஆனால் வந்து நீங்கள் ஜிஸியா கொடுத்துடணும், அரசாங்கத்துக்கு வரி வந்து நடத்துறதுக்கு முஸ்லீம்கிட்ட ஜக்காத்து வாங்குவோம், உங்களையும் நாங்கள் பாதுகாக்கிறோன்னா உங்கள்கிட்ட ஜக்காத்துன்ற எங்கள் மத கடமையை சொல்ல முடியாது, அதனால் நீங்கள் வந்து ஜிஸியாங்கிற வரியை கொடுங்கன்ட்டு பேசி ஒரு ஒப்பந்தம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை வாங்குறதுக்கு மட்டும் என்ன செய்வாங்க, பிரதிநிதி அனுப்புவாங்க. அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த ஜிஸியா வரியை பஹ்ரைன்லேருந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வருவதற்காக அபூ உபைதாவை ரசூல் அனுப்பி வைக்கிறாங்க. முதல்ல வரி கலெக்ஷன் அனுப்பப்பட்டது இவர் தான். அபூ உபைதாவை தான் என்ன செஞ்சாங்க, தேர்ந்தெடுத்து அனுப்புகிறாங்க. அது பஹ்ரைன் வாசிகள்கிட்ட ஒப்பந்தம் பண்ணி. அதுக்கப்புறம் அவர் நிறைய பஹ்ரைன்லேருந்து நிறைய பொருளாதாரத்தை கொண்டு வர்றார். அபூ உபைதா வந்துட்டார், காசு நிறைய வந்திருக்கணும்னு பள்ளிவாசல் பூரா மக்கள் நிறைஞ்சிட்டாங்க. ஏன்னு கேட்டால் அவர் இந்த கலெக்ஷன் பண்ண போயிருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அபூ உபைதா வந்துட்டாருன்னா கலெக்ஷன் பண்ண பொருள் சும்மா வருவார், கலெக்ஷனோடு தான் வருவார் அப்படின்னு மக்கள்லாம் கூட்டிட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, தொழுது முடித்தவுடனே கேட்குறாங்க, இந்த மாதிரி மக்களை பார்த்து சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு நீங்கள் வந்து அபூ உபைதா வந்துட்டான்னு கேள்விப்பட்டு தானே கூட்டமாக வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அதுக்கு தான் வந்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. நற்செய்தியை பெற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு தாராளமாக தருவோம். நான் இனிமேல் வந்து உங்களுக்கு வறுமையை பற்றி நான் பயப்படலை, செல்வம் ஜாஸ்தியாக குவிந்து போய் அதனால் அழிந்து போயிடலோ என்பதை நான் பயப்படுகிறேன். இனிமேல்லாம் பொருளாதாரத்துக்கெலாம் இந்த நேரத்தில் தான் செழிப்பு ஆரம்பிக்குது. ஆரம்பத்தில் இந்த ஒரு பேரிச்சம்பழம் கொடுத்து அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டாங்கல்ல, அந்த நிலையெல்லாம் மாறக்கூடிய ஒரு நிலை இது. அப்போ சொல்கிறாங்க, இனிமேல் அதுக்கு நான் அதை பற்றி எனக்கு பயம் கிடையாது. இப்போ பயப்படுறது என்னென்னா, தாறுமாறாக பணம் வந்து அதனால் நீங்கள் வந்து தடம்புரளிவு என்று தான் நான் பயப்படுகிறேன்ட்டு அப்போ தான் சொல்லுவாங்க. அப்போ இந்த அபூ உபைதா அவர்களை வந்து இந்த ரசூலுல்லாஹ்வே என்ன செய்கிறாங்க, பொறுப்புகளை கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், இவருக்கு ரசூலுல்லாஹ் வந்து எல்லாரும் அமீன்னு சொல்லுவாங்க. அதில் கேட்டிருக்கோம், ரசூலுல்லாஹ்வுடைய பேரை என்ன, நபி ஆகிறதுக்கு முன்னாடி 2 பட்டம் கொடுத்தவங்க இழைச்சாங்க. ஒன்று சாதிக்கு உண்மையாளர், ஒன்று அமீன் நம்பிக்கையாளர். எதையும் நம்பி ஒப்படைக்கலாம். 10,000 கோடியை கொண்டே கொடுத்தான்னு சொல்லி அப்படி எடுத்து தந்துடுவார். அந்த மாதிரி ஒரு ஆளுங்கிற பேரை வந்து நபி ஆகிறதுக்கு முந்தி எடுத்திருந்தாங்க. மக்காவுடைய காஃபிர்களே ரசூலுல்லாஹ் கொடுத்த பேர் என்னென்னா சாதிக் என்று, அமீன் என்று கொடுத்துருந்தாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் வந்து கொடுத்த அமீன் பட்டம் இவருக்கு கொடுக்குறாங்க. அமீன்கிற சாதாரண பெற முடியாது. முழு நம்பிக்கையாளருங்கிற ஒரு பேர் எடுக்கிறதுங்கிற சாதாரண விஷயம் இல்லை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, இன்னலி குல்லி உம்மத்தின் அமீனன், ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒரு அமீன் இருப்பாங்க. ஒரு ஆள் தேர்ந்தெடுக்க மொத்தத்தில் இவர் தான் நம்பலாம். அதாவது 100க்கு 100
100க்கு 100 ஒருவரை நம்பலாம் என்று சொன்னால் அவரை தான் அமீன்பாங்க. அமீன்னா என்ன? துரோகம் செய்ய மாட்டார், மிரட்டலுக்கு பயப்பட மாட்டார், காசுக்கு விலை போக மாட்டார், அனைத்துலேயும் என்ன செய்கிறது பிடிச்சா நூல் பிடிச்ச மாதிரி நிற்பார். அப்படியான ஒரு ஆளுக்கு பேர் தான் அமீன்னு சொல்லுவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒவ்வொரு உம்மத்தில் ஒரு அமீன் அல்லாஹ் வச்சுருப்பான். அப்படி சொல்கிறாங்க, ஒவ்வொரு உம்மத்துலேயும் ஒரு அமீனை அல்லாஹ் வச்சுருப்பான். இன்ன அமீனனா ஐயத்துகள் உம்மா, எனது சமுதாயமே நம்முடைய அமீன் யார் என்று கேட்டால் அபூ உபைதால் ஜர்ராஹ் தான். இவர் தான் நமக்கு இந்த ஒட்டுமொத்த உம்மத்திலேயே ஒருவரை நம்பகத்துக்குண்டு ஒருத்தரை தூக்கி வைக்கிறதா இருந்தால் இவர் தான் வைக்க முடியும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரை சிலாகித்து சொல்லியிருக்கிறாங்க. இது புகாரியில் 3744வது ஹதீஸில் இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். தந்தையை இழந்து வாடும் அனாதை சிறுவர் சிறுமியருக்கும் மற்றும் ஆதரவற்ற சிறுவர் சிறுமியருக்கும் மாதந்தோறும் வாழ்வாதார உதவி திட்டம் NTF மூலமாக வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தில் 8ஆம் வகுப்புக்கு உட்பட்டவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000ம், 9ஆம் வகுப்புக்கு மேல் படிப்பவர்களுக்கு மாதம் ரூபாய் 1500 வழங்கி வருகிறோம். அத்துடன் பாட புத்தகங்கள், சீருடைகள், படிப்புக்கான உபகரணங்கள் மற்றும் மருத்துவ செலவையும் வழங்கி வருகிறோம். இத்திட்டத்திற்கு உங்கள் ஜகாத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கீழ்கண்ட அக்கவுண்ட் மூலமாகவோ, QR கோடு மூலமாகவோ அல்லது UPI ID மூலமாகவோ நன்கொடைகளை அனுப்பலாம். உங்கள் சதக்கா மற்றும் நன்கொடைகளை அனுப்ப வேண்டிய அக்கவுண்ட் விவரம்: தௌஹீத் ஃபெடரேஷன், அக்கவுண்ட் நம்பர் 3728333567, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்னை மெயின் பிரான்ச், IFSC கோட் CBIN 0280876. யமன் வாசிகள் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. வந்து என்ன செய்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து ஒரு ஆள் எங்களுக்கு அனுப்பணும். அவர் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கணும்னா, எங்களுக்கு சுன்னத்தை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் நல்லா தெரிஞ்சு எங்களுக்கு விளக்குறவராக இருக்கணும். எங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கிறோம், இஸ்லாத்துக்கு நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். எங்களுக்கு இஸ்லாத்தை வந்து விளக்க வேண்டும், சுன்னத்தையும் உங்களுடைய வழிமுறைகளையும் எங்களுக்கு விளக்கி தர வேண்டும். அதுக்கு மாதிரி ஒரு ஆள் என்ன செய்யுங்க, எனக்கு அனுப்பி வைங்கன்னு கேட்டு வர்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னா, அப்போ அங்கே அபூ உபைதா அவங்க இருக்கிறார். அவர் கையை பிடிச்சி நிப்பாட்டி, இவர் தான் ஹாதா அமீனு ஹாதிகள் உம்மா, இவர் தான் இந்த உம்மத்துக்கு அமீனு, இவர் அனுப்புகிறேன், நீங்கள் யமன் வாசிகளுக்கு மார்க்கத்தை சொல்லித்தரக்கு அனுப்புகிறேங்கிறாங்க. அப்போ அமீனாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் மார்க்கத்தை பற்றி 100% நல்லா சொல்லித்தரக்கூடியவராக கணிக்கிறாங்க. அவங்க அப்படி தானே கோரிக்கை வைக்கிறாங்க. சும்மா ஏனோ தானே ஆட்கள் அனுப்பிடாதீங்க, கொஞ்சம் நல்ல விவரமாக இருக்குன்னு. இஸ்லாம்னா என்ன கேட்டாலும் அவர் சொல்லித்தரணும், சுன்னாண்டா என்னன்னு கேட்டாலும் அவர் சொல்லித்தரணும். அந்த மாதிரி நல்ல நாலேஜ் உள்ள ஒரு ஆளாக என்ன செய்யணும், நீங்கள் எங்களுக்கு அனுப்பணும்னு சொல்லும் பொழுது அந்த யமன் வாசிகளுடைய கோரிக்கை ஏற்று யாரை வேணாலும் அனுப்பியிருக்கலாம். இவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, அதில் வந்து யாரையும் விட்டுட்டு இவரை ரசூலுல்லாஹ் தேர்ந்தெடுத்து என்ன செய்கிறாங்க, அனுப்பும்போது இந்த வாசகத்தையும் சொல்கிறாங்க. இது முஸ்லீமில் வருது, ஹாதா அமீனு ஹாதிஹில் உம்மா, இவர் தான் இந்த உம்மத்தில் அமீனு, நம்பிக்கையாளர் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அவ்வளோ பெரிய இடம் அவருக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி வந்து நஜ்ரான்ங்கிற அங்கே பகுதி பணி முடிச்சுட்டு வந்துடுறாரு. அப்புறம் நஜ்ரான்லேருந்து ஒரு சாரார் வர்றாங்க. வந்தோடனே என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து நான் ஒரு ஆளை அனுப்புகிறேன், ரொம்ப நம்பிக்கையாளர் அமீன் அனுப்புகிறேன். அமீன் அனுப்புகிறேன்னு மட்டும் சொல்லாமல் அலைக்கும் அமீனன் ஹக்க அமீனு, அமீனுன்னா ஹக்க அமீன், அமீனுன்னா அமீன் தான், மெய்யான ஒரு அமீன், அப்படியான ஒரு ஆளை உங்களுக்கு அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க, யாரை சொல்ல போகிறாங்கன்னு பார்க்குறாங்க. ஏலாம் எல்லோரும் சபையில் வச்சு சொல்கிறாங்க. ஒவ்வொரு சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க, இது யாராக இருக்குங்க, யாரை சொல்ல போகிறாங்க அப்படின்னு அப்படி எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்களாம். அப்போ அஷ்ரஃப் அஸ்ஹாபு, ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள்லாம் அது யாராக இருக்கும் என்று அப்படி பார்க்கலானார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, அபூ உபைதாவை அனுப்பி வைத்தார்கள். அப்போ ஒரு ஆள் ஒரு நம்பிக்கைங்கிற வார்த்தை இவருக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்பிக்கையாளருங்கிற வார்த்தையை வந்து வேறு யாருக்கும் ரசூலுல்லாஹ் யூஸ் பண்ணவே இல்லை. அப்படி ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அதுபோக வந்து இது எங்கே வருதுன்னா, புகாரியில் வந்து 3745வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு இது சம்பவம் இது நடக்கும்போது அவரெல்லாம் இருக்கிறார். இந்த மாதிரி கேட்டு நஜ்ரான் ஆளுக்கு கேட்கும் பொழுது அதில் இருக்கிறார். அப்போ இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, ஒரு ஆள் அனுப்ப போகிறேன், அந்த ஆள் வந்து நம்பிக்கைன்னா அப்படியான நம்பிக்கையான ஆளுன்னு சொன்ன உடனே உமர் சொல்கிறாரு, நான் வந்து இந்த தலைமை பதவி ஒரு காலத்தில் விரும்பினதில்லை,
எங்கேயாவது ஒரு பகுதிக்கு போய் அமீராக போகணும், அதை நான் ஆசைப்பட்டதில்லை. இதை சொன்ன உடனே இதை நம்மளை தான் சொல்லுவாங்க, இன்னும் பெருசு ஆசைப்பட்டேன், இந்த மாதிரி கிரேட் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் இதை சொன்னோன்னு என்ன மா தரத்தில் இமாரத்தி, நான் இந்த தலைமை பதவியை தேடி போனதும் இல்லை, ஓமா அஹ்பப்துஹா, நான் அதை விரும்பினதும் கிடையாது. ஆனால் அந்த நஜ்ரான் வாசிகள் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லும்போது ரசூலுல்லாஹ் ஒரு ஆள் அனுப்பப்பட்டு சொன்னாங்கல்ல, அது நம்மளை தான் இருக்குன்னு ஆசைப்பட்டேன். அது எப்பவும் ஆசைப்படலை. இந்த கிரேடோடு போகிறார்ல ரசூலுல்லாஹ் இந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறாருல, ஹக்க அமீன், நம்பிக்கைக்கு நம்பிக்கையான ஆள் அப்படின்ற ஒரு பட்டத்தோடு இருக்கும் பொழுது நானாக இருந்தால் நல்லா இருக்குமே, நம்மளை அனுப்புனா நல்லா இருக்குமேன்ட்டு நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தோம்னு சொன்னால் அது அவர் அனுப்பிவிட்டாங்க, அபு இதை அனுப்பிவிட்டாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ எல்லோரும் இந்த கிரேடை நமக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறவர்கள் சும்மா அமீன்கிற வார்த்தை நினச்சிடக்கூடாது. இந்த அமீன்கிற வார்த்தை நஜ்ரானுக்கும் இல்லாமல் எத்தனை பகுதிக்கு அனுப்பியிருக்கிறாங்க, அப்போலாம் யாரும் ஆசைப்படலை. இவர் அனுப்புனதுக்கு மட்டும் அவர் ஆசைப்படலை, அனுப்பும்போது கொடுத்த நற்சான்றுக்கு தான். சும்மா அனுப்பாமல் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் நம்பிக்கைக்கு நம்பிக்கையாளர் ஹக்க அமீன், இந்த மாதிரி முழு நம்பிக்கையாளர் அனுப்ப போகிறான்ட்டு ரசூலுல்லாஹ் வாயால் ஒரு பட்டம் கிடைச்சா அதுக்கு மேலே என்ன இருக்குது உங்களுக்கு? ரசூலுல்லாஹ்வுடைய முழு நம்பிக்கை, உம்மத்துக்கு நம்பிக்கை, உம்மத்துடைய நம்பிக்கைங்கிற சாதாரண விஷயம் இல்லை. அப்போ அதனால் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அப்படிங்கிறாங்க. இந்த உமர் ஆசைப்பட்டு ஒரு கிடைக்காத விஷயம், உமர் விரும்பி அவருக்கு கூட இந்த டைட்டில் என்ன செய்யலை, கிடைக்கல. அப்படிங்கிறப்ப அதனுடைய அர்த்தத்தை விளங்கிறதுக்காக வேண்டி அமீன் அமீன் தான் சும்மா விளையாட்டு போகல, சும்மா பேர் மாதிரி நினச்சிக்கிற கூடாது, இது பெரிய தரஜா வழங்குதா, அது ஒன்று விளங்கிக்கிறணும். அடுத்ததாக இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த பெரிய பெரிய போர்களுக்கு ரசூலுல்லாஹ் தலைமை தாங்கி போயிடுவாங்க. அது இல்லாமல் சிலதை ரசூலுல்லாஹ் போகாமல் சிலதை அனுப்பி வைப்பாங்க. நாங்கள் அங்கே போயிட்டு வாங்க, இங்கே போயிட்டு வாங்க, எதிரிகள் வர்ற மாதிரி தெரியுது, அதை போய் ரோந்து அடிச்சுட்டு வாங்க, இந்த கடற்கரை பக்கம் போங்க அப்படின்னு சில படைகள் என்ன செய்வாங்கன்னா பல நோக்கங்களுக்கு அது மாதிரி அனுப்பியிருக்கிறாங்க. போன இடத்துல சும்மா போயிட்டு பாதி இடம் திரும்பி கூட வரணும், ஒன்றுமே இருக்காது, இருந்தாலும் கவனமாக இருக்கணும்ல, நாடை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி விழிப்பாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி எதிரிகள் வர்றாங்களா போகிறாங்களான்னு அனுப்புவாங்க. சில எதிரிகள் சின்ன சின்ன குழுக்களை போய் எச்சரிக்கை பண்ணுறதுக்கு படைகளை சிறு படைகள் அனுப்புவாங்க. அந்த மாதிரி விஷயங்களில் இவரை நிறைய அனுப்புவாங்க. இவர் அந்த போர் நுணுக்கங்கள் ரொம்ப கெட்டிக்காராள், போர் நுணுக்கங்களை அந்த நுணுக்கமாக செய்வதில் இவர் ஹாலித் இப்னு வலீத் மாதிரி இவர் ஒரு ரொம்ப திறமையான ஒரு ஆள். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா கடற்கரை பகுதியில் இவரை ஒரு படைக்கு தளபதியாக போட்டு என்ன செய்கிறாங்க, கடலோர பகுதியில் போய் ரோந்து பண்ணிட்டு வர்றதுக்காக வேண்டி போகிறாங்க. அவங்களோட போனது ஒரு 300 பேர் கொண்ட ஒரு படைக்கு ஒரு தளபதியாக்கி அனுப்புகிறாங்க. போனவொன்னு என்ன ஆச்சுன்னா அவர் போய்கிட்டு இருக்கிறாங்க, போகிற வழியில் உணவுகள் தீர்ந்துருச்சு. உணவு எல்லாருக்கும் சாப்பிடணுமா இல்லையா, உணவு இல்லை முடிஞ்சு போச்சு. இடையில முடிஞ்சவொன்னு என்ன செய்கிறாங்கன்னா அபூ உபைதா அவர்கள் தளபதியாக இருக்கிறாங்க, எல்லாருடைய உங்கள்கிட்ட என்னென்ன இருக்குது எல்லாம் கொண்டாந்து வைங்க, நீங்களாக அந்த உணவு அப்படி தான் அந்த காலத்தில் என்ன அரசாங்கமே சோறு போடாது, இராணுவத்துக்கு தேவையான விஷயங்கள் அவங்க தான் வாங்கிக்கிறணும். படையில் ரசூலுல்லாஹ் அனுப்புனாங்கன்னா நன்மையை நாடி தான் வருவாங்களே தவிர அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது, உணவும் அவங்க தயார் பண்ணிட்டு போவாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா உணவு பத்தான்னு தெரிஞ்சவொன்னே எல்லாம் முடிஞ்சு சிலர்கிட்ட இருக்குது சில பேர்கிட்ட இல்லை அப்படின்னாலும் எல்லாத்தையும் கொண்டு வந்துடுங்க, கொண்டு ரேஷன் முறையில் நான் விநியோகிக்கிறேன்னு சொல்லி உணவுப் பொருள்லாம் திரட்டி என்ன செய்கிறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறாங்க. அதுவும் முடியலை. அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாத்தை அறிய விரும்பும் பிரமத மக்களுக்கு தேவையான நூல்களை NTF சார்பாக வழங்கி வருகிறோம். NTF தலைமைக்கு கடிதம் மூலமோ அல்லது அதிகார தொடர்பு எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமும் அணுகும் பிற மத சகோதர சகோதரிகளுக்கு திருக்குர்ஆன் தமிழ் மொழியாக்கம் மற்றும் இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள தேவையான இன்னும் பல நூல்களை இலவசமாக வழங்கி வருகிறோம். இந்த தாவா வகைக்கு உங்கள் சதக்கா மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் சதக்கா மற்றும் நன்கொடைகளை அனுப்ப வேண்டிய அக்கவுண்ட் விவரம் தௌஹீத் ஃபெடரேஷன், அக்கவுண்ட் நம்பர் 3772833567, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்னை மெயின் பிரான்ச், IFSC கோட் CBIN 0280876. அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பழம், ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பழம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதை பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிக்கிறங்க, இதான் நம்மள்கிட்ட உள்ளதுன்றவுடனே அதை குடிச்சிக்கிட்டு போகிற செய்கிறாங்க. இவரே அந்த 300 பேர் அந்த தியாகிகள் தான், இவர் அந்த மாதிரி நிலையில் உள்ளவர் தான். அந்த இதெல்லாம் சாத்தியமே இல்லை, முடியாது, மனிதனால் முடியாது.
ஆனால் என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு வேலைக்கு அனுப்பிட்டாங்க, இருக்கிற உணவு முடிஞ்சு போச்சு, இந்த பேரிச்சம்பழம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பேரிச்சம்பழம் ஒரு நாளைக்குங்கிற மாதிரி சில நாள் ஓடுது, சில நாள் அந்த மாதிரிலாம் ஓடுகிறது. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது என்னடா இனிமேல் நமக்கு ஒன்றும் முடியாது போல இருக்குன்னு நினைக்கும் பொழுது அந்த கடலோரத்தில் வந்து ஒரு பெரிய திமிங்கலம், திமிங்கலம் என்றால் ஒரு மலை போல ஒரு திமிங்கலம் என்ன செய்யுது, ஒதுங்குது, செத்து ஒதுங்குது. அந்த திமிங்கலத்தை ஒதுங்கினோன்னு எடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, அதை இப்போ தான் சந்தோஷம், இந்த திமிங்கலம் கிடச்சிருச்சு, இதை நம்ம சாப்பிட்டு என்ன செய்யலாம், ஒரு பேரிச்சம்பழம் சாப்பிட்ட ஆளுகளுக்கு இந்த திமிங்கலங்கிறது பெரிய உணவு இல்லையா அப்படின்னோடனே அதிலேருந்து ஒரு 18 நாட்கள் சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டு எங்களுடைய உடம்புலாம் நல்லா வந்த மாதிரி நாங்கள் தேறிட்டோம்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தேறி கொண்டார்கள். அது அந்த திமிங்கலத்துடைய சைஸை சொல்லும்போது எப்படிப்பட்ட திமிங்கலம்னா, அதனுடைய விழா எலும்பு சாப்பிட்டு முடித்தோன்னா அந்த விழா எலும்பு இருக்கும்ல, விழாவில் உள்ள எலும்பு அதை தூக்கி இப்படி நட்டி வச்சு இப்படி வளைஞ்சி இருக்கும்ல, அதை நட்டி வச்சு அதுக்கு கீழே ஒட்டகம் போகும் இடிக்காமல். அப்போ அந்த விழா எலும்பு அவ்வளோ உயரமாக இருந்தால், அந்த விழா எலும்புங்கிறது வந்து ஒரு விழா எலும்பு உருவி அதை தூக்கி நட்டி வச்சோம்னா அந்த வளைவுகள் அந்த பெண்டில் அது கீழே ஒட்டகத்தை விட்டு பார்ப்பார், இந்த உயரத்தை போய் பிறகு சொல்லணும்ல மக்களுக்கு, அதுக்காக வேண்டி அதை நட்டி வைப்பாராம். அந்த ஒரு ஒட்டகத்தை பின்னாடி அனுப்பி விட்டால் அந்த ஒட்டகத்துக்குள்ளே நுழைஞ்சி போகும், அதில் உரசார். அப்படின்னா ஒரு ஒட்டகத்தை விட உயரமானது அந்த விழா எலும்பு. ஒரு ஒட்டகத்துடைய வளைவான எலும்பு இருக்குது, அது ஒரு ஒட்டகம் நுழைஞ்சி போகிறதை விட உயரமான எவ்வளோ அந்த மீன் எவ்வளோ பெருசாக இருந்ததுன்னு பார்த்துக்கிறங்க. அவ்வளோ பெரிய ஒரு மலை மாதிரி திமிங்கலத்தை வந்து எல்லாம் ஒதுக்குனான்னு சொல்லி என்ன செய்கிறாங்க. அதுக்கு இது வந்து புகாரில் 4360 ஹதீஸில் இருக்கிறது. இதில் 62 ஹதீஸில் என்ன இருக்குன்னு கேட்டால், போனோம் ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, இதை மிச்சம் வச்சுருக்கீங்களாப்பா, எனக்கும் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்பாங்க. ஆமாம் இருக்குன்னு சொல்லி கொண்டாந்து கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹ் அதை சாப்பிடுவாங்கன்னு இருக்குது. அப்போ அந்த திமிங்கலம் ஹலாலுங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் வச்சுக்கிறேன்னு, கடல் வாழ் உயிரினங்களில் செத்ததும் ஹலால் என்பதற்கு இது ஒரு ஆதாரம். கடல் வாழ் உயிரினங்களில் உசுரோடு பிடிச்சி அறுக்கணுங்கிறதுல தானே, செத்து போனால் கூட நம்ம சாப்பிடலாம். இது 4362 ஹதீஸில் இருக்கிறது. அபூ பைதா அவர்களை வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வந்து யாரும் ஒரு எதிர்த்து பேச முடியாது. அந்த ஒரு பயம் தேவை தான். ஒரு ஆட்சியாளரை பற்றி ஒரு பயம் இருந்தால் தான் இந்த குழப்பவாதிகள்லாம் உருவாகாமல் இருந்தாங்க. அந்த பயமற்று போச்சுன்னா ஆட்சியாளரை பற்றி ஒரு பயம் கொஞ்சம் இருக்கணும். அந்த மாதிரி பயமற்று போனதுனால அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், யாரும் கேள்வி கேட்குறதுக்கு பயப்படுவாங்க, எதிர்த்து சொல்ல மாட்டாங்க. சரியான கருத்தாக இருந்தால் கூட அம்மாடி இவர் என்ன மாதிரி ரியாக்ஷன் பண்ணுவார், ஏன்னா தோற்றத்தில் இங்கே சவுக்கை வர தோளில் போட்டு விட்டுருப்பாரா, உடனே எடுத்து படான்னு அடிச்சு விட்ருவார். அந்த ஒரு பயமும் தேவை தான். அப்படி இருக்கிறதுனால யாரும் பேச மாட்டாங்க. இவரை வந்து ஏற்று பேசுகிறார், அபூ பைதா தான் ஏற்று பேசுகிறார். அப்போ அது எப்படி ஏற்று பேசுகிறாருன்னு கேட்டால், அந்த ஷாமுக்கு போவார், இந்த காலரான்னு திரும்பி வருவார்ல, சிரியாவுக்குன்னு சொல்லி எப்படி நாடெல்லாம் இருக்குன்னு பார்க்குறதுக்காக வேண்டி உமர் ரலியல்லாஹு போவாங்க. சிரியாவுக்கு போனோன்னே அவர் அபூ பைதா தான் அங்கே இருப்பார். அபூ பைதா தலைமையில் தான் சிரியா வெற்றி கொள்ளப்பட்டிருக்கு படையில் போய். அதனால் அவர் தான் அங்கே ஆட்சியாளராக இருப்பார். அவர் வந்து உமரை வரவேற்று, நீங்கள் வந்து சிரியாவுக்கு வர வேணாம் அப்படின்னு கேட்பதற்காக, நீங்கள் இங்கே வந்து காலராவாக இருக்குது, அதனால் நீங்கள் வர வேணான்னு சொல்கிறதுக்கு வருவார். அப்போ வரல அந்த கருத்து அந்த மாதிரி இருக்கிற தகவல் வரும்போது, அப்போ அவர் வரணுன்னு ஆசைப்படுறார் அபூ பைதா, மற்றவங்கெல்லாம் வர வேணாங்கிற மாதிரி திரும்பி போயிடலாங்க மாதிரி சொல்கிறாங்க. சில ஆளுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, வந்துட்டோம், முன் வச்ச காலை பின் வைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இல்லை இருக்கிற ஆள் நம்ம இழந்துடக்கூடாது கால்ராவில் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. அப்புறம் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் வந்தவுடனே தான் முடிவாகுது. அப்துல் ரஹ்மான் அவுஃப் வர்றதுக்கு முன்னாடியே இவர் போகலான்னு ஒரு முடிவுக்கு ஒரு நினப்பு வருது உமருக்கு, நம்ம கிளம்பிடுவோம், எல்லோரும் திரும்பி போகலான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே அப்போ என்ன செய்கிறாருன்னா, அபூ பைதா போய் கேட்குறாரு, ஃபிராரன் மின் கதரில்லா, அல்லாவுடைய விதியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஓடி பார்க்குறீங்களான்னு கேட்குறாரு. காலரா வந்துட்டால் அல்லா ஒரு விதியை விதிச்சிருக்கிறான், அந்த விதியிலேருந்து தப்பிச்சு ஓட பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. யார்கிட்ட உமர்கிட்ட போய் கேட்குறாரு. அதாவது விதியின் மீது நம்பிக்கையற்ற ஒரு செயல் மாதிரி, அல்லாவுடைய விதியினுமே வந்துட்டீங்க, வந்தால் வரப்போகுது, இதுக்காக வேண்டி நான் காலரா வச்சு நான் திரும்பி போகிறேன்னா அப்போ தப்பிச்சிருவீங்களா நீங்கள்? அல்லாவுடைய விதியிலேருந்து சாதாரண கேள்வி இல்லை, அவருடைய நம்பிக்கையே கொஸ்டின் பண்ணக்கூடிய கேள்வி தான் இது. ஒரு சாதாரண விளையாட்டு போல் ஒரு கேள்வியை எடுத்துக்கிறக்கூடாது. அல்லாவுடைய விதியிலேருந்து நீங்கள் பிரயாணத்தை காலராக இருக்கிறனால சாமுக்கு வரமாட்டோன்னு போனீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ அல்லாவுடைய விதியை நீங்கள் வெளில போகிறீங்களா? அந்த அர்த்தத்தில் கேட்குறாரு. அப்போ உமர் என்ன செய்கிறாங்கன்னா, லவ் கைருக்க காலஹா அபூ பைதாவே, உங்களை தவிர வேறு யாராச்சும் இதை சொல்லி இருந்தால் அப்படிங்கிறார், எச்சரிக்கிறார். இந்த மாதிரி வார்த்தையை யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா நடக்கிறதே வேறு, நீங்கள் சொன்னதுனால அதை இவரை மட்டும் அவ்வளோ மதிக்கிறார்.
இவரும் அவ்வளோ தைரியமாக இருக்கார். உமர்கிட்ட வந்து இந்த மாதிரி கேட்கவும் முடியாது, கேட்டதுக்கு உமர் இந்த பதிலை சொல்லவும் மாட்டார். யாரை பார்த்துன்னு சொல்ல அடிச்சு இப்படி தான் மறுவேளை பேசுவார். அப்போ விதியிலேருந்து தப்பிக்கிறதுக்கானோடனே இல்லைப்பா விதி அந்த இதை விளக்கம் கொடுக்குறாரு. ஒரு ஒரு மலைக்கு பக்கத்தில் இந்த பக்கம் செழிப்பான பகுதி இருக்குது, இந்த பக்கம் வறண்ட பகுதி இருக்குது. இந்த பகுதியில் போய் என் வீட்டு ஆட்டை மேய்ச்சாலும் அது விதிப்படி தான் மேய்க்கிறேன், இந்த பகுதியில் நான் மேய்ச்சாலும் அது அல்லாஹ்வுடைய விதிப்படி தான் மேய்க்கிறேன். ஒரு விதியிலேருந்து இன்னொரு விதியை நோக்கி நான் போகிறேன், விதியை மறுக்கலைனா அப்படின்னு ஒரு தத்துவமாக விளக்கம் கொடுப்பார். அதெல்லாம் பிரச்சனை. உமர் அவர்களை வந்து அவர் உமர் வந்து அபூ உபைதா மதிக்கிறார். அபூ உபைதாவும் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த உமருடைய அந்த கேரக்டருக்கு எல்லாரும் பயப்படுற மாதிரி பயப்பட மாட்டார். அவர் மனசில் என்ன மாதிரி படுகிறதோ அந்த மாதிரி பேசக்கூடியவர் என்பதை இந்த ஹதீஸில் இருந்து புகாரில் 5729 ஹதீஸில் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து அந்த உமர் அவர்கள் வந்து இந்த சாமுக்கு போன நேரத்தில் உள்ளே போகாமல் நிற்கிற நேரத்தில் இன்னொரு சம்பவம் நடக்குது. என்ன செய்கிறாங்கன்னா, அபூ உபைதாவே உங்கள் வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போங்க. உங்கள் வீட்டுக்கு அபூ உபைதாட்ட என்ன செய்கிறாரு, வீட்டுக்கு கூப்பிட்டு போக சொல்கிறார். அவங்க அபூ உபைதா கேட்பாருங்க, என் வீட்டில் வந்து என்ன பார்க்க போறீங்க, என்ன இருக்குது அப்படின்னு கேட்பார். இல்லை என்னை கூட்டிகிட்டு போ அப்படிம்பார். அப்போ நீ வந்து வீட்டுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப பரிதாபப்படுவேன், நீ வராத அப்படின்னு அவரே சொல்கிறாரு. அதனால இல்லை நான் வரத்தான் செய்வேன் அப்படின்ன உடனே அபூ உபைதாவோட வீட்டுக்கு உமரை கூட்டிகிட்டு போகிறாங்க. போனால் போனால் ஒன்றுமே இல்லை, வீடுன்னு உள்ளே நுழையிறாங்க. என்னமாச்சு இருக்கணும்ல, எதுவுமே இல்லை, வெறுமனே இப்படி ஒரு ஹால் மாதிரி இருக்குது, ஒரு சேர் இல்லை, ஒரு டேபிள் இல்லைன்ற இருக்கும்ல, அந்த மாதிரி ஒன்றுமே இல்லாமல் ஒரு தட்டுமுட்டு சாமான் கிடையாது, ட்ரெஸ்ஸுகள் தொங்க விடப்பட்ட ட்ரெஸ்ஸுகள் கிடையாது, ஒன்றுமே ஒரு வீடுண்டா என்ன இருக்குமோ அது இருக்குங்கள, ஒன்றுமே எதுவுமே இல்லாமல் இருக்குது, வெறும் காலியாக இருக்குது. என்ன தான் இருக்குன்னு கேட்டால் ஒரு தட்டு ஒன்று இருக்குது, அங்கே ஒரு தோல் பை தண்ணி வைக்கிறதுக்குரிய ஒரு தோல் பை இருக்குது, இதை தவிர ஒரு ஒன்றுமே இல்லை. ஐநா மத்தாவுக்க எங்கே போ சாமான்லாம் எங்கே, வீடை கொண்டு காட்டுற வீட்டில் உள்ள சாமான்லாம் எங்கே அப்படிங்கிறாரு. சாமான இதான் சாமான், வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் சரி ஏதாவது சாப்பாடு ஏதாவது வச்சுக்கிறியா, நீ ஒரு அமீராக இருக்கிற, அமீராக இருக்கிற உன் வீட்டில் வந்துக்கிட்டு இந்த சாப்பாட்டு தட்டையும் தண்ணி கோழியும் தவிர ஒன்றுமே காணாமப்பா அப்படின்னு அவர் கேட்குறாரு. நீ அமீரா வேறு இருக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் நல்லா இருக்கலாமேன்னு அவர் கேட்குறாரு. அப்போ வந்து அவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த முன் அவங்ககிட்ட ஏதாவது உணவு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ உள்ளே போய் இந்த இன்னொரு ரூம் மாதிரி இருக்குது, அது உள்ளே போய் காய்ந்த ரொட்டி துண்டுகளை காஞ்சி போனால் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னா, ரொட்டியை நல்லா காய வச்சுக்கிடுவாங்க, அது பல நாட்களுக்கு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். காய்ந்து போன ரொட்டி துண்டுகளை கொண்டாந்து இதான் உணவுன்னு வைக்கிறாரு. அப்போ இதை பார்த்துட்டு உமர் அழ ஆரம்பிக்கிறார். இவரை பார்த்துட்டு அழுகுறாரு. அழுதுட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நான் தான் சொன்னேன்ல நீங்கள் வந்தால் பரிதாபப்படுவீண்டு, என்னதை வர வேணான்னு கொண்ட சொன்னேன்ல, ஏன் வந்தி அப்படின்னு கேட்பார். அப்போ வந்து அவர் சொல்லுவார், அமீருல் முஃமினீன், துன்யாவில் வந்து பசியை நீக்கிறதுக்கு என்ன வேணுமோ அது போதும், அதுக்கு மேலே ஒன்றும் தேவை கிடையாது, அப்படி ஒரு துறவு வாழ்க்கை அப்படி சொல்லிட்டு உமர் என்ன செய்வார்ன்னு கேட்டால், கையரத்தின துன்யா குள்ளனா, இந்த துன்யா வாழ்க்கை வந்து எங்கள் எல்லாத்தையும் மாற்றிருச்சு, நாங்கள் பழைய மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் மாறிட்டோம் எல்லாருமே. கைரக்க ஏ அபூ உபைதா ஒன்றை தவிர இந்த துன்யா வந்து எங்கள் எல்லாத்தையும் மாற்றி பிடிச்சி, உன்னைய மாதிரி யார் இருக்கலைங்கிறார். இப்படி எளிமையாக நாங்கள் எளிமையாக தான் இருக்கிறோம், உன்னைய மாதிரி எளிமையாக நாங்கள் இல்லை, எங்களையெல்லாம் கூட துன்யா மாற்றிருச்சு, உனக்கு இவ்வளோ பெரிய ஒரு தளபதியாக இருக்கிற ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம் இஸ்லாத்துக்கு இருக்குது, உண்டாகி விட்டது, எவ்வளோ ஒரு நாள் கஜானாவில் கொட்டி கிடக்கிறது, இப்படி இருந்து கொண்டு இந்த காஞ்ச ரொட்டியும் தண்ணியும் சாப்பிட்டுட்டு இருக்கிறதுங்கிறது அது ரொம்ப டூ மச் அவர் தெரியுது, இது ரொம்ப ஓவராக இருக்குன்னு சொல்லி. அப்போ என்ன செய்கிறாரு, எங்களை கூட இந்த துன்யா மாற்றி விட்டது, உன்னைய மாற்றலை, நீ அதே மாதிரி இருக்கிற அப்படின்னு பாராட்டுற அளவு. அது உமரே மிக ஆச்சரியப்படுற எளிமை. உமர் தான் எளிமைக்கு உதாரணம். ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்து நம்ம காட்டுவதாக இருந்தால் உமர் தான் காட்ட முடியும். அந்த மாதிரி எளிமைக்கு உதாரணம்ங்கிற ஒருத்தர் பேர் சொல்கிறாரு. உன் எளிமை வந்து எங்களையெல்லாம் தேய்க்க வைக்குதுன்னு சொல்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். திருக்குரான் மற்றும் நபி வழியில் முஸ்லிம் சமுதாயம் நடைபோட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக உருவானதே NTF எனும் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பு. அனைத்து முஸ்லிம்களும் ஆலிம்களாக வேண்டும் என்பதற்காக தினமும் 30 நிமிடமும் நீங்களும் ஆலிம்கள் ஆகலாம் என்ற தலைப்பில் அரபு இலக்கணம், மொழி அகராதி, ஹதீஸ் கலை, ஃபிக்ஹ் கலை, தப்சீர், குரான் போன்ற பாடங்களை நமது ஆன்லைன் PJ என்ற யூடியூப் சேனல் மூலம் NTF சார்பாக வழங்கி வருகிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் 2 மணி நேரம் சமகாலத்தில் நடக்கும் நிகழ்வுகளையும் மார்க்க கேள்வி பதில் நிகழ்ச்சியையும் சகோதரர் PJ மூலம் நேரலையில் வழங்கி வருகிறோம். ஆன்லைன் PJ.in என்ற இணையதளம் வடிவமைத்து
ஆயிரக்கணக்கான உரைகள், விவாதங்கள், கட்டுரைகள், திருக்குரான் தமிழாக்கம் உள்ளிட்ட இலகுவாக எந்த தலைப்பும் தேடி எடுத்து பார்த்து அறியும் வண்ணம் வடிவமைத்திருக்கிறோம். முஸ்லிம்களுக்கு எதிரான குடியுரிமை திருத்த சட்டத்தின் விபரீதத்தையும் ஆபத்துகளையும் விளக்கி பல பொதுக்கூட்டங்கள் மூலம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியதுடன் இந்த சட்டத்தின் விபரீத விளைவுகளை விளக்கும் வகையில் தலைக்கு மேல் தொங்கும் கத்தி என்ற இலவச வெளியீட்டை 1,00,000க்கு மேல் இலவசமாக வழங்கி சமுதாய மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினோம். நம் உயிரிலும் மேலான உத்தம தூதர் குறித்து விஷம பிரச்சாரம் செய்வதை முறியடிக்கும் வகையில் NTF சார்பாக பல ஊர்களில் பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட்டன. முஸ்லிம் அல்லாத ஏராளமான மக்களை நேரில் சந்தித்து அவர்களின் சந்தேகங்களை நீக்கியதுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறப்பை விளக்கும் வகையில் மாமனிதர் நபிகள் நாயகம் குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நபிகள் நாயகம் பல திருமணங்கள் செய்தது ஏன் ஆகிய நூல்களையும் திருக்குரான் தமிழாக்கத்தையும் இலவசமாக வழங்கினோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுமியை திருமணம் செய்தது ஏன் என்ற இலவச வெளியீட்டை லட்சக்கணக்கில் முஸ்லிம் அல்லாத மக்களிடம் கொண்டு சேர்த்தோம். பல்லாயிரம் மக்களை திரட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறப்பை விளக்கிட மாமனிதர் நபிகள் நாயகம் என்ற மாநாடு நடத்தி நபிகள் நாயகம் அவர்களின் புகழை பரப்பினோம். தந்தை இல்லாத அல்லது தந்தையால் கைவிடப்பட்ட சிறுவர் சிறுமியர் கல்வி கற்க வேண்டும் என்ற நிபந்தனையில் மாதந்தோறும் உதவித்தொகை, பாட புத்தகம், பள்ளி சீருடை மற்றும் கல்விக்கான உபகரணங்களை இலவசமாக வழங்கி வருகிறோம். இஸ்லாத்தை ஏற்பவர்களுக்கு இஸ்லாமின் அடிப்படை கல்வி கற்பிக்கும் வகையில் 45 நாட்கள் இலவச பயிற்சி வகுப்பு நடத்துகிறோம். உணவு, தங்குமிடம், புத்தகங்கள், சுன்னத்து செய்தல், பெயர் மாற்றுதல் ஆகிய அனைத்தையும் கட்டணம் இல்லாமல் செய்து கொடுக்கிறோம். முஸ்லிம் அல்லாதவர்கள் இஸ்லாமை அறிந்து கொள்ள விரும்பி தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு தேவையான நூற்கள், திருக்குரான் தமிழாக்கம் உள்ளிட்டவைகளை இலவசமாக அனுப்பி வைக்கிறோம். மற்ற ஜமாத்தினர் கைவிட்ட ஏராளமான குடும்ப பஞ்சாயத்துகளை இரு தரப்பும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் சிறப்பாக நடத்தி தீர்வு கண்டு வருகிறோம். இஸ்லாத்தை ஏற்று குடும்பத்தால் ஒதுக்கப்பட்டிருந்த சகோதரருக்கு 3 லட்சம் மதிப்பில் புதிய ஆட்டோ வழங்கியது. இஸ்லாமை ஏற்று ஒரு முஸ்லிமால் ஏமாற்றப்பட்டு பணத்தை இழந்த சகோதரிக்கு இழந்த பணத்தை வழங்கியது. 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு மருத்துவ உதவி வழங்கியது உள்ளிட்ட ஏராளமான நலத்திட்டம் உதவிகளை வழங்கி வருகிறோம். இப்பணிகளை இன்னும் விரிவாக செய்ய உங்கள் ஜகாத் சதகா நன்கொடைகளை அனுப்பி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த விஷயம் அபுதாவுடைய ஜுஹுதுங்கிற அந்த நூலில் இருக்கிறது. அதே மாதிரி இவர் என்ன செய்கிறாருன்னா, உமர் அந்த கால்ரா நிலையெல்லாம் பார்த்துவிட்டு அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் சொல்லுவார்ல, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் இருக்குன்னு சொல்லி, இப்போ திரும்பி போகிறதுக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷன் வராது, திரும்பி வந்துடுறாங்க. வந்த உடனே அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த காலராவில் அபூபைதா மூத்தா போயிடக்கூடாது, அவர் அங்கேருந்து வரவழைச்சிக்கணும்னு நினைக்கிறார். காலரா பகுதியில் அபூபைதா இருக்கிறார். இவரை ஒரு தந்திரம் அவர் என்ன செய்யணும், மதீனாவை கூப்பிட்டு ஒரு வேலை இருக்குன்னு கூப்பிட்டு நம்ம இங்கே தருவிச்சு வச்சுக்கிடுவோம், காலரா முடிஞ்சோன்னு அனுப்புவோம்னு நினச்சி ஒரு கடிதம் எழுதுகிறார். என்ன எழுதுகிறாருன்னு கேட்டால், அன்னஹுக்கு அது ஒரு இலைக்க ஹாஜத்தும் லாகினன்லிவிக்கு அன்ஹா, உன்ட்ட ஒரு எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, தவிர்க்க முடியாத வேலை, அதனால் நீ உடனே புறப்பட்டு வா அப்படிங்கிறார். இவர் என்ன செய்கிறாருன்னா விலகிக்கிட்டார். இவர் ஷார்ப்பான இந்த உலக வாசகமே, எனக்கு உன்னிடத்தில் எனக்கு ஒரு தேவை இருக்கிறது, அதனால் நீ புறப்பட்டு வா, அமீர் சொன்னால் போய் ஆகணும்ல, ஜனாதிபதி சொன்னால் போய் ஆகணும். இவர் பார்த்துட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், யர்ஹமுல்லாஹ் அமீரல் முஃமினீன், அமீருல் முஃமினீனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக அந்த கடிதத்தை படிச்சுட்டு மக்கள்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி என்ன வர சொல்லியிருக்கிறாரு, அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்வானாக. அவர் என்ன செய்கிறாருன்னா, மிச்சம் உள்ள ஆட்களை காப்பாற்றலான்னு பார்க்குறாரு. அவர் அது எதுக்கு, இந்த அழைப்பு எதுக்குன்னு கேட்டால், நான் இந்த காலராவில் இந்த ஊரில் இருந்தால் செத்து போயிடுவேன், அது சாவக்கூடாதுங்கிறக்காக தான் என்னை கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கடிதம் எழுதுகிறார். ஏற்கனவே அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக விதிங்கிற அடிப்படையில் அவர் உறுதியாக இருக்கிறவர் வழங்குதா, அவங்க போகிறதே தடுத்தவர். இவர் இது மாதிரி போவாரா? உமர் போனதையே நீங்கள் விதியிலும் தப்பிச்சு போக பார்க்குறான்னு கேட்டவர் காலரா இருக்கிற ஊரில் ஹதீஸில் வேறு போகக்கூடாதுன்னு இருக்கும்போது உமர் தந்திரமாக எழுதினவர் போயிடுவார். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் பதில் எழுதுகிறார். நான் முஸ்லீம்களுடைய ஒரு இராணுவ படைப்பிரிவில் பணியாற்றிக்கிட்டு இருக்கிறேன், இதை விட்டுட்டு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க இந்த நெருக்கடியான கட்டத்தில் விட்டு இப்போதைக்கு நான் வர விரும்பவில்லை. அமீர்கிட்ட கடிதம் அப்படி சொல்லக்கூடாது, ஆனால் இவர் அப்படி எழுதுறாரு, நான் வரமாட்டேன், இந்த படைப்பு அப்படி விட்டுட்டு நான் வர்றதுக்கு தயாராக இல்லை. அவருடைய கட்டளை கட்டளைங்கிற அடிப்படையில் இருந்தால் போயிருப்பார்.
இது இவர் எதுக்கு கூப்பிட்றாருன்னு கேட்டால் இவரை காப்பாற்றுறது தான் கூப்பிட்றாரு. அதில் உன்னை நீக்கிட்டேன், நீ புறப்பட்டு வான்னு வந்திருப்பார். அந்த மாதிரி கட்டளை இல்லை. இது என்ன மாதிரி கட்டளைன்னு கேட்டால் இவரை வந்து காலராவில் இவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர் கூப்பிட்றாரு. அப்போ அவர் அந்த கடிதத்தை கொண்டு போய் உமர்கிட்ட கொடுக்குறாங்க. அவர் வரமாட்டேன்ட்டார்ன்றவுடனே அப்போ கடிதத்தை படித்து பார்த்தோன்னு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் உமருல் இல்லான்னு இன்னால் இல்லா இந்நாளை ராஜ்யங்கிறார். சபையில் வச்சு படிக்கிறார். அபூபைதா கடிதம் போட்டிருக்காரு, இராணுவ வேலையில் இருக்கிறாருன்னு அவர் படிக்கிறார். அதை படித்தவொடனே அந்த படிச்சுட்டு இன்னால் இல்லாங்கிறவனு சத்தமாக சொல்கிறார் மக்களுக்கு. அப்போ இன்னால் இல்லாயின்றவுடனே எல்லோரும் ஆள் அவுட்டு போல இருக்குது. இன்னால் இல்லாது தானே சொல்லுவாங்க பொதுவாக, சின்னதுக்கும் சொல்லலாம். அவர் இன்னால் இல்லா இன்னாலி ராஜ்யன்றவுடனே அப்போ அபூபைதாட்டுன்னு கடிதம் வருது. கடிதத்தை படித்தோன்னே இன்னால் இல்லா சொல்கிறாரு. அப்போ அபூபைதாவுடைய மரண செய்தி தான் வந்திருக்கு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆள் போயிட்டாரான்னு கேட்குறாங்க. மக்கள் என்ன செய்கிறாங்க, ஆள் இறந்துட்டாரான்னு கேட்குறாங்க. இல்லை ஆள் இறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு விளக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் நீங்கள் வேறு ஒரு கடிதம் அனுப்புகிறாரு. நீங்கள் வந்து வர வேண்டாம், பரவாயில்லை, நீங்கள் இருக்கிற ஜோர்டான் பகுதியில் இருந்து, அது கொஞ்சம் பள்ளமான பகுதியாக இருக்கிறது, அங்கிருந்து ஜாபியாங்கிற பகுதிக்கு எல்லாரையும் மாற்றிக்கிறங்க, அதில் வந்து இந்த பாதிப்புகள் கம்மியாக இருக்குது, அந்த ஒரு அடிப்படையில் அந்த கால்ரா போகிற வரைக்கும் நீங்கள் அந்த பகுதிக்கு கொஞ்சம் மாற்றிக்கிறங்க அப்படிங்கிற ஒரு உத்தரவு போட்டு அனுப்புகிறார். அது அந்த மாதிரி வந்தவொன்னு என்ன செய்கிறாங்கன்னா அதை மாற்றுறதுக்காக வேண்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வாகனத்தில் ஏறி உட்கார போகிறாரு. இவருக்கு காலரா இருக்குன்னு இவருக்கு காலரா வந்து இவருக்கு தெரியுது. வாகனத்தில் உட்கார போகிறார். என்னாச்சு, காலராவுடைய அறிகுறி அவருக்கு தெரியுது. யாருக்கு, அபூபைதாவுக்கு காலரா அப்போ தான் வருது. வந்த உடனே வந்து சரி எனக்கு இந்த காலரா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் தான் அவர் மரணித்து போகிறார். அப்போ அந்த மாதிரியான ஒரு இதில் வந்து போராளியாக இருந்தார். அதே மாதிரி வந்து அந்த கால்ரா எப்போ நடந்துச்சுன்னு கேட்டால் ஹிஜ்ரி 18ஆவதில் ஜோர்டான்கிற ஊரில், ஜோர்டான் நாடு இருக்குல்ல, ஜோர்டான் பகுதியில் இருக்கும் பொழுது தான் அவர் வந்து மரணிச்சு. ஏன்னா ஜோர்டானத்தில் மாற்ற சொல்லிட்டார். ஜோர்டானில் மாற்றிக்கிட்டு இருக்கும்போது நம்ம மரணிக்கிறாங்க. ஜோர்டானில் இருந்து படைகளை வந்து ஜாபியாவுக்கு மாற்றுங்கும் போது இது ஏறும்போது அவருக்கு வந்து அந்த கால்ரா வந்துருச்சு. அங்கே அவர் இருந்துட்டார். அவர் மட்டும் போகலை, மற்றவங்களெல்லாம் மாற்றிக்கிட்டார். அப்போ அந்த ஜோர்டானில் அவர் என்ன செஞ்சிட்டார், மரணித்து விட்டார் என்பதை பார்க்குறோம். அவர் மரணிக்கும் பொழுது முஆத் இப்னு ஜபலும் அதில் இருக்கிறாங்க, அந்த படையில் இருக்கிறாங்க. முஆத் இப்னு ஜபல்னால் சஹாபாக்கள்லேயே அறிஞர்கள்ங்கிறதுல முதலிடத்தில் வரக்கூடியவர். மார்க்க அறிவில் வந்து முஆத் இப்னு ஜபல் வந்து ரொம்ப ரொம்ப கூடின ஒரு ஆள். அப்போ முஆத் இப்னு ஜபல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த அபூபைதாவுக்கு வந்து இந்த மாதிரி கால்ரா வந்துருச்சுன்னு பார்க்க வரும் பொழுது, இனிமேல் நீ தான் தொழுவிச்சிக்க. அவர் தெரிஞ்சு போச்சு, இது இப்போ கால்ரா வந்தால் போய்கிட்டு இந்த மாதிரி நவீன காலம்லாம் இல்லை, ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது, போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 50-100 ஒருத்தராக போய்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு காலமாக இருக்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி இருக்குது, நீ வந்து தொழுகை நடத்திக்கின்றவுடனே அவர் தான் தொழுகை நடத்துகிறார். அவர் இறந்த உடனே மக்களுக்கு வந்து அறிவிக்கிறார். யார், முஆத் இப்னு ஜபல் அறிவிக்கிறாங்க. இது ஹாக்கிமில் இருக்கிறது. அதாவது அல்லாஹ்வுடைய அடியார்களில் நான் பார்த்த வரைக்கும் அவர் சொல்கிறார், மக்களே, ஒரு மனிதரை பற்றி உங்களுக்கு நான் வந்து ஒரு அதிர்ச்சியான செய்தியை சொல்கிறேன். அவர் அபூபைதா இறந்துட்டார். நான் பார்த்த வரைக்கும் இவரை மாதிரி மக்கள் மீது இரக்கம் கொண்டவரையோ, இவர் மாதிரி வந்து உலக பற்று இல்லாதவரையோ, திறந்த இதயம் உடையவரையோ நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு அவர் நல்லா வந்து பாராட்டிட்டு, இனிமேல் இவர் மாதிரி ஒரு ஆள் உங்களுக்கு வரமாட்டாங்க, இவர் தான் இப்போ ஏன்னா அமீரா உங்களுக்கு இருந்தார், இவர் போயிட்டார், இவர் மாதிரி ஒரு ஆள் இனிமேல் உங்களுக்கு வர முடியாதுங்கிற அளவுக்கு அவரை நல்லா புகழ்ந்து சொல்கிறார். புகழ்ந்து சொன்ன பிறகு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவரை அடக்கம் பண்ணிடுறாங்க. அடக்கம் பண்ணி முடிச்சுவிட்டு அவரை நோக்கி சொல்கிறாங்க, அல்லாட்ட சத்தியம் பண்ணி சொல்கிறார், அல்லாவே நான் வந்து பொய் சொல்லலை, நான் அறிந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன் மக்களை நோக்கி அவர் சொல்கிறார். வல்லாஹி மா அலிம்து மின ஸாக்கிரின் அல்லாஹ் கஸீரா, அல்லாவை மிக மிக அதிகம் நினைவு கூறக்கூடியவராக இவர் இருந்தார், அல்லாஹ் மேலே சத்தியம், இது நான் அறிவேன். ஒமினல்லதீன யம்ஷூன அலல் அர்லி ஹவுனா, பூமியில் வந்து ரொம்ப பணிவாக நடக்கக்கூடியவர்களில் ஒருவராக இவர் இருந்தார். ரொம்ப பணிவு. அவர் ஜனாதிபதின்னா, அவர் அமீர்னா ஒரு முதலமைச்சர் சொல்கிறோம்ல, அமீருல் முஃமினீன் அவராக இருந்தார்னா இவர் முதல்வர் மாதிரி ஒரு பகுதியுடைய தலைவராக இருக்கிறார். அந்த மாதிரி ஒரு பகுதி அந்தஸ்து இருக்கும் பொழுது கூட ரொம்ப மக்கள் மத்தியில் ரொம்ப எளிமையாக சாதாரண மனிதரை போல தான் உங்களை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததில்லை. ஒய்தா ஹாத்தபகமுல் ஜாகிலூன காலு சலாமா, இவர் ஒரு ஜாகில்கள் அறியாதவர்களை சந்தித்தால் விவாதம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டார், சலாமா அப்படின்னு பேசிக்கிறோமே நவன்றுவார். இந்த மாதிரி உங்களை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததில்லை.
நீங்கள் அல்லாஹ் மேல் சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் வந்து செலவழிக்கும் பொழுது, மக்களுக்கு செலவழிக்கும் பொழுது கஞ்சத்தனமாகவும் இருக்க மாட்டீர்கள், ஒரே வாரி வாரி வீண் வரையமாகவும் நீ செய்ய மாட்டீங்க, இப்படி நீங்கள் நடுத்தரமாக இருப்பீங்க, அதை நான் அறிவேன் அப்படின்னு அவருக்கு நற்சார்ந்து சொல்கிறார். சொல்லிவிட்டு எத்தீம்களுக்கும் அனாதைகளுக்கும் ரொம்ப இரக்கம் காட்டக்கூடியவராக நீங்கள் இருந்தீங்க. அப்போ அரசு நிதியிலேருந்து எல்லாம் செஞ்சுருக்கிறார். அரசு நிதியிலேருந்து இந்த மாதிரி தாராளமாக செஞ்சுருக்கிறார். அதே நேரத்தில் மோசடிக்காரர்கள் பெருமையாளர்களுக்கு எதிராக கடும் கோபக்காரராக இருந்தீங்க என்று அவர் சொல்லி முடிக்கிறார். அதோடு அவரை வந்து அடக்கம் பண்ணிடுறாங்க. இப்போ வரலாறு முடிஞ்சு வச்ச அவ்வளோதான். அடக்கிட்ட தான் வரலாறு முடிஞ்சு வச்சேன். அவருக்கு பிறகு அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வர வேண்டியதெல்லாம் இல்லை, அவர் நியமிச்சுக்கிடுவார். இவர் தேர்ந்தெடுக்கிற ஒரு விஷயமும் கிடையாது. அது உமருடைய வேலை இனிமை. அதனால் அபூ உபைதாவுடைய வரலாறில் கிடைக்கிறது இவ்வளவு தான். ஆனால் ஒரு விஷயம் என்ன கிடைக்கிதுன்னு கேட்டால், ரசூலுல்லாவுடைய அன்பை கவர்ந்த ஒரு இடத்துல இருந்திருக்கார், ரொம்ப பெரிய இடத்துல இருந்திருக்கார். ரசூலுல்லாவால் அதிகமாக மதிக்கத்தக்கவராக அவர் இருந்திருக்கார் என்பதை பார்க்குறோம்.